வணக்கம். இது உங்கள் ஓப்பனர்ஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவுமே சுவையான மொச்சை குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இந்த மொச்சையோட முருங்காய், கத்திரிக்காய், சர்க்கரை பூசணி இந்த 3 காயும் சேர்த்து செய்ய போகிறோங்க. ரொம்பவுமே டேஸ்டியாக இருக்கும். வாங்க இந்த சுவையான மொச்சை குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? மொச்சையை நல்லா தண்ணியில் 2 தடவை கழுவி ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவு எடுத்துருக்கேங்க. இதை இப்போ குக்கரில் சேர்த்திடலாம். 4 விசில் வரை விட்டு எடுத்துக்கலாங்க. விசில் அடங்கிச்சு. இப்போ நீக்கி பார்க்கலாம். வெந்துருச்சான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், மொச்சை நல்லாவே வெந்திருக்கு. இந்தளவுக்கு எடுத்துக்கலாங்க. இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து குழம்பு தாளிச்சுட்டுலாங்க. அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்திக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இந்த மொச்சை குழம்புக்கு தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்ற போகிறது இல்லைங்க. தேங்காய் இல்லாமல் தான் இந்த குழம்பு வைக்க போகிறோம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். 7-8 பூண்டு இதையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த மொச்சை குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் 2 தக்காளி சேர்த்திக்கலாங்க. நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கலாங்க. தக்காளியை வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாங்க. உப்பு சேர்த்தனால சீக்கிரம் நல்லா வதங்கி வந்துடுங்க. நல்லா இந்தளவுக்கு தக்காளி வதங்கி வந்ததுக்கப்புறம் காயெல்லாம் சேர்த்திக்கலாங்க. ஒரு முருங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. சர்க்கரை பூசணி தோலோடு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 2 பீஸ் அளவு எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த மொச்சை குழம்புக்கு சர்க்கரை பூசணி சேர்த்தனால நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. 3 கத்திரிக்காய் தண்ணியில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாங்க. அதாவது இந்த குழம்புல பார்த்திங்கன்னா காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே இருக்குங்க. காயெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்திக்கலாம். இதையும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. அடுத்தது காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாம். இது நல்லா வெந்து வரட்டுங்க, அது வரை மூடி வைக்கலாம். மூடி வச்சு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நீக்கி பார்க்கலாம். காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்குதுங்க. அடுத்தது வேக வச்ச மொச்சையை சேர்த்திக்கலாங்க. மொச்சையெல்லாம் சேர்த்தி நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மொச்சை குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோடு போட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொத்தமல்லி தூள் சேர்த்திக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு சாம்பார் தூள் சேர்த்திக்கலாம். இந்த குழம்புக்கு சாம்பார் தூளே சேர்த்திக்கிங்க, நல்லாயிருக்கும். மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரை 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் புளிக்கரைசல் சேர்த்திக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேங்க, அதை இப்போ சேர்த்திக்கலாம். இதோட வேக வச்ச மொச்சை தண்ணியும் சேர்த்திக்கலாங்க. இந்த தண்ணி கீழே ஊற்றிட வேணாங்க. இந்த தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. தண்ணி சேர்த்தி நல்லா கலந்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க, அது வரையும் மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் கழிச்சு நீக்கி பார்க்கலாங்க. இப்போ நீக்கி பார்க்கலாங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னுமே நமக்கு கொதிச்சு வரணும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கலாங்க. காரம் பத்திரினா மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், ஊற்றின எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதாங்க, காரசாரமான மொச்சை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவுமே டேஸ்டியான இந்த மொச்சை குழம்பை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஓப்பனர்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க.